ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா பர்ஃபெக்டான ரொம்ப சாஃப்டான நல்லா ஜூஸியான பாதுஷா எப்படி ரெடி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளையும் அதே மாதிரி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பாதுஷா நீங்களும் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது இந்த பர்ஃபெக்டான பாதுஷா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நெய் சேர்த்துட்டு நெய்யையும் தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த தயிர், நெய், அப்புறம் ஆப்ப சோடா இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மைதா சேர்த்துக்கலாம். இது 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 1.5 கப் மைதா போட்டுட்டு இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவு மைதா மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்னா அந்த சைஸில் ஒரு 15 பாதுஷா கிட்ட வருங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுகள் எல்லாத்தையுமே டபுள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கை வச்சு தண்ணி எதுவும் தெளிக்காமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே தயிர் நெய்யெல்லாம் இருக்கனால பாருங்கள் இந்த பதத்தில் நம்மளுக்கு பிசையும் போது மாவு ரெடி ஆகும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டான மாவாக இருக்கணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் அதை விடவே சாஃப்டாக இருக்கணும். நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் மாவு பிசையும் போது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி தெளிச்சிருக்கேங்க. ஆனால் நல்லா பிசையணும் மாவை, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா லேயராகவும் வரும். நல்லா கை வச்சு அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம அழுத்தி விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற வைப்போம் இல்லைங்களா, ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் லைட்டாக பிசைஞ்சாலே போதும். கண்டிப்பாக தயிர், நெய், அதே மாதிரி பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்க்கணுங்க. இது எல்லாமே சேர்த்தா தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் ஒரு 2 தடவை தண்ணி தெளித்து விட்டு இப்போ பிசைஞ்சு விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் மாவை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மாவு நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளார சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போது சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். கையில் எடுத்தால் லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துச்சுன்னா போதுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கையில் லைட்டாக தொட்டு பாருங்கள். பிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 7லேருந்து 8 ட்ராப்ஸ் எலுமிச்சப்பழம் சாறு விட்டுக்கலாம். இது சேர்க்கறனால நம்மளுக்கு சர்க்கரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அதாவது கெட்டிப்படாமல் இருக்கும் சர்க்கரை பாகு. இப்படியே அதாவது ஜூஸியாகவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. மாவை ஒரு தடவை லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தாலும் நல்லா ஏரியாக இருக்கும் நம்மளுக்கு மாவு. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாகவே நம்ம எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சதும் கொஞ்சம் பெருசாக வரும் இல்லைங்களா, அதனால் இந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி குழி விட்டுக்கோங்க. ஓட்டையாக போட்டுறக்கூடாது, லைட்டாக மட்டும் நடுவில் அழுத்தி விட்டுக்கோங்க போதும். இந்த மாதிரி விரல் வச்சு லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க.
இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். உருட்டிட்டு லைட்டாக அழுத்திட்டு அதுக்கப்புறமா நடுவில் வந்து லைட்டாக குழி விடணும். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பாதுஷா கிட்ட வந்திருக்கு. இப்போ எல்லா பாதுஷாவுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, மிதமான சூடில் தான் இருக்கணும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு உருண்டை எடுத்து போடுறேன். இந்த மாதிரி போடும்போது லைட்டாக மட்டும்தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். கொஞ்சம் அதிகமாக பபிள்ஸ் வந்தால் கூட நம்மளுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக மட்டும் பபிள்ஸ் வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட இந்த சைஸ்க்கு வந்துட்டு ஒரு 7 கிட்ட போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமை விடவே கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே எழும்பி வரும். பாருங்கள் நம்ம போட்டதை விட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகுது. பெருசாகி எண்ணெயில் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம போட்டதை விடவே இன்னும் ஒரு சைஸ் அளவுக்கு நல்லா பெருசாகும். அப்போ தான் நம்ம போட்ட எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. அதே மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணால் தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி இது எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரத்துக்கு. இப்போ பாருங்கள் இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது. பொறுமையாக செய்யணுங்க. எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக மற்ற பொருட்கள் நம்ம வந்துட்டு செய்கிறத விட பாதுஷா வந்து பொரிக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும். எல்லா சைடுமே லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைஸ் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி நல்ல கலரும் வந்திருக்கு. இப்போ எல்லா சைடுமே லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எல்லா சைடும் நல்லா வந்துட்டு கலர் வந்ததும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுக்கிறேங்க. எண்ணெய்லாம் கொஞ்சம் வடியட்டும். பாருங்கள் எல்லா பாதுஷாவுமே சூப்பராக ஒரே மாதிரி கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது இது சூடாக இருக்கும்போதே நம்ம சக்கரை பாகில் போட்டுருணுங்க. அதே மாதிரி சக்கரை பாகும் நல்லா சூடாக இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இது நல்லா டக்குன்னு ஊறி வந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார இது நல்லா ஊறிடுங்க. இப்படி திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு தடவை திருப்பி விட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளார நல்லா ஊறிடும். பாதுஷா நம்ம போட்ட பொரிச்சு எடுத்த உடனேவே சிரப்பில் போடணுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சக்கரை பாகும் கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறமா திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு தான் அடுத்த பேட்ச் போடணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வருங்க. இல்லைன்னா இது வந்து பெருசாகாது. இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இது நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ சக்கரை பாகுலேருந்து இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டதையும் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாவே சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காய்ச்சல், நம்ம பிசைகிற விதம், இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பாதுஷா செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வரும். இப்போ சக்கரை பாகுலேருந்து இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நடுவில் கொஞ்சமாக நட்ஸ் வந்து துருவி வச்சுக்கிறேன். ஸ்வீட்ஸ் ஷாப் சைடில் சூப்பரான டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ ஒரு பாதுஷா எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ள வரைக்கும் நம்மளுக்கு சுகர் சிரப் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.